நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விரிவான விளக்கங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வர். ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த அளவுல இந்த ஆண்டு மக்களவை தேர்தல்கள் இருந்தாலும் அதற்கு முன்பாகவே இந்த அட்டவணை என்பது மாற்றியமைக்கப்பட்டு நாளை முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் 7,72,200 மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகள் 3,302 மையங்கள்ல நடைபெற இருக்கிறது. அதற்கான நாளைய தேர்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு தகவல்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 3,302 தேர்வு மையங்களுமே தயார் நிலையில இருப்பதாகவும் தேர்வர்களை கண்காணிப்பதற்காக 3,200 பறக்கும் படையினரும் அதே போல 3,000க்கும் மேற்பட்ட ஸ்டாண்டிங் கமிட்டிகளும் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரையில 9,10,24 மாணவர்களும் 11ஆம் வகுப்பை பொறுத்தவரையில 8,20,207 மாணவர்களும் என மொத்தமாக 10, 11, 12ஆம் வகுப்புகளை சேர்த்து 25,231 மாணவர்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தனித்தேர்வுகளை பொறுத்தவரையில 10ஆம் வகுப்பில் 28,827 மாணவர்களும் 12ஆம் வகுப்புல 21,875 மாணவர்களும் தேர்வுகளை தனித்தேர்வர்களாக எழுதியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் 3,302 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதுல தேவையான மாணவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள், அதே போல அத்தியாவசிய தேவைகளான குடிநீர், தடையில்லா மின்சாரம் ஆகியவற்றை வழங்குவதற்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் ஒருங்கிணைத்து இந்த தேர்வுகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கான ஏதுவாக இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒருங்கிணைத்து இந்த தேர்வுகளை நடத்துவதற்கான பாதுகாப்பு பணிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்புகளை பொறுத்தவரையில 101 இடங்கள்ல விடைத்தாள்கள் சேகரிப்பு மையங்கள் இருக்கிறது. விடைத்தாள் திருத்தும் பணிகளை பொறுத்தவரையில 83 இடங்கள்ல நடைபெற இருக்கிறது. பறக்கும் படை உறுப்பினர்கள் 3,200 உறுப்பினர்கள் தயார் நிலையில இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 1,135 ஸ்டாண்டிங் ஸ்குவாட் உறுப்பினர்கள் தயார் நிலையில இருக்கின்றனர். இந்த தேர்வரை கண்காணிப்பாளர்களாக 43,200 நபர்கள் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு மட்டும் தயார் நிலையில இருப்பதாகவும் நாளை தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்வர்கள், அதாவது மாணவர்கள் பாதுகாப்பாக தேர்வு நடைபெறும் இடங்களுக்கு வந்து அவர்கள் தேர்வு எழுதி வீட்டுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு பள்ளி கல்வித்துறை அதோடு மற்ற துறைகளோடு சேர்ந்து செய்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மேல்நிலை பள்ளியில் எக்ஸாம் சென்டர் அது எப்படி இருக்கின்றது என்பதற்காக அதை நேரடியாக சென்று அதை பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ், அங்கே இருக்கின்ற கண்ட்ரோல் ரூம் எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற கழிவறைகள் எப்படி இருக்கின்றது, ஆக ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வெளியிலும் மாணவர்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதி ஏற்படுவதற்கு அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், லோக்கலில் இருக்கின்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலமாக அங்கே பல்வேறு துறைகளை ஒன்றிணைத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி டிரான்ஸ்போர்ட்னு வரும்பொழுது அந்த பஸ்ஸெல்லாம் எப்படி ப்ராப்பராக வரணும், அதே மாதிரி இபி என்று வரும்பொழுது தடையில்லாமல் எப்படி அந்த மின்சாரம் வழங்கப்பட வேண்டும், இப்படி நம்முடைய தேர்வு சார்ந்து என்னென்னலாம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமோ அதையெல்லாம் இன்றைக்கு ஏதோ கோவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் அந்த ஆட்சித்தலைவர் தலைமையில் அதை மிக சிறப்பான முறையில் அதை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தையும் கண்காணிக்கின்ற அந்த பொறுப்பில் எங்களது பிரின்சிபல் செக்ரட்டரி சாரும் இருக்கிறார், டிஜிஇ சாரும் இருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டைரக்டர், ஒரு ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் என்று ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு இன்சார்ஜ் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆக அவர்களும் அதை முறையாக இப்பொழுது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த முறை இந்த 11ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 50,000 மாணவர்கள் எழுதாமல் தடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் நடக்காமல் இருக்கு. நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுவாக உங்களுக்கே தெரியும், கடந்த முறை நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு பிள்ளைங்க போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே கொரோனா காலத்துக்கு பிறகு வராமல் இருந்தாலும் சரி, அனைவரும் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் படிச்சுட்டீங்க, பொது தேர்வு என்று அந்த பயத்தோடு இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருத்தரையும் நம்ம அழைச்சி அதற்கான அந்த ஹால் டிக்கெட்டாக வழங்கினோம். ஆக இந்த முறை நம்முடைய மாணவ செல்வங்கள்
யார் யாரெல்லாம் முறையாக பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள், யார் யாரும் லாங் ஆப்சன்ட் அல்லது பள்ளிக்கூடமே வராமல் இருந்திருக்கிறார்களா என்கின்றதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு 7,70,000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்வு எழுத இருக்கின்றார்கள். கொரோனா எஃபெக்ட்டுங்கிறது இல்லாமல் படிப்படியாக இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை நோக்கி இன்றைக்கு அனைவரும் வர தொடங்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்சன்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த தேர்வை எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் இன்றைக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். அதிகப்படியாக மதிப்பெண் பெற்றாலும் சரி அல்லது குறைவான மதிப்பெண் பெற்றாலும் சரி, உங்களுக்கான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அது ஒரு திட்டமாகவே இன்றைக்கு அதை உருவாக்கி இருக்கிறார். ஆக அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த தேர்வு காலங்களில் உங்களுடைய அக்கறை முழுவதும், உங்களுடைய கவனம் முழுவதும் எந்த ஒரு சிதறலும் இல்லாமல் படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜென்ரலாக இப்போ கிளாஸ் ரூம் உள்ளதான் நடக்குது, அதனால அதுக்கான இஷ்யூஸ் இல்லை. பட் சில இடங்களில் வந்து சப்போஸ் இந்த பேட்ச் வைஸாக ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷாமியானாலும் நம்ம போடுறது வழக்கம் நம்ம. ஸோ இந்த முறை அதுக்கு தேவைப்படாது. தேவைப்படுகின்ற இடத்தில் கடந்த முறை என்ன செய்தோமோ அது இந்த முறையும் நாங்கள் செய்வோம். தேர்தல் நடக்க இருக்கிறது, பொது தேர்வு முன்கூட்டியே முடிஞ்சா கூட மற்ற தேர்வுகள்லாம் அந்த தேர்தல் நேரத்துக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அதுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தோடு நம்மளோட பேச்சு நடத்தி ஏற்கனவே நாங்கள் என்னைக்கு நம்ம உங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து என்னன்னைக்கு தேர்வு நடக்கும்னு டைம் டேபிள் நான் வெளியிட்டேன். டைம் டேபிளை வெளியிட்ட அடுத்த நிமிஷமே நம்முடைய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்களும் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மூலமாக அந்த டைம் டேபிள்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதை வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து தேர்வுக்கு அவங்களுடைய தேர்தலுக்கான அந்த தேதியை அறிவிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கான அந்த கிளாஷஸ் வராதுதான் நினைக்கிறோம். மாணவர்கள் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிருக்கு, தேர்வு விகிதத்திலேயே தேர்ச்சி விகிதத்திலே குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன செய்யப்படும்? இல்லை, மாணவிகளுக்கு இன்றைக்கு நம்ம பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். புதுமை பெண் திட்டமோட எஃபெக்ட் இருக்கு. இப்போ இந்த ஆண்டதுலேருந்து நம்ம தமிழ் புதல்வன்கிற திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கிறாங்க. ஐடிஐ போகிறதா இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் போகிறதாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு இது எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போது 34% இன்றைக்கு நாம் உயர்கல்வியில் சேர்கிற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. திட்டங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம் இனி வரும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப 8 லட்சத்துக்கு ரொம்ப குறைவான மாதிரி இருக்கு. 7,70,000 தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10th உங்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க. மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது. ஐடிஐ லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி, இதுவும் இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாலிடெக்னிக் முடிச்ச கம்பெனி டேரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள். ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்கள் ஸ்ட்ரீம் அவுட் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நம்ம கடந்த முறை நடந்தபோது அவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசணும். நாங்கள் அரசனுடைய நிலைப்பாடு உங்களுக்கே தெரியும். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம், ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கின்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர் மூலமாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, உங்களுடைய கோரிக்கைகள் தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் தெரியும். அதற்காகத்தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார்ந்து ஒரு மூவர் குழுவே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அந்த மூவர் குழுவில் பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கு அவங்க ரிப்போர்ட்டாக வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் பார்க்க வேண்டிய சங்கங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் முழுமை பெற்ற பிறகு அதற்கான ரிப்போர்ட்டை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் வழங்கும் போதுதான் அதை பற்றி எங்களுக்கும் தெரிய வரும். ஆக அது வரைக்கும் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அடுத்தது ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த வேண்டுகோள் வைப்பதற்காக இவ்வளவு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, போராட்டம் பண்ணீங்க, அதை நாங்கள் கண்டுக்காமல் போகிறோம் என்பதற்காக அல்ல, முழுமையாக அதை உள்வாங்கியிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் உரிமையோடு உங்களிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். தயவு செய்து இந்த போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கைவிட்டு விட்டு உங்களை நீங்களும் வருத்தி கொள்ளாமல், உங்களுடைய உணர்வுகளுக்கு என்றைக்குமே மதிப்பளிக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கும். இந்த சங்கங்கள், அனைத்து சங்கங்களையும் பார்த்த பிறகு அதற்கான முடிவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாம் வழங்கும். இல்லை,
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் இது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 7,72,200 மாணவ மாணவிகள் நாளை பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். இதற்காக 3,302 தேர்வு மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3,200 பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான பல்வேறு ஏற்பாடுகளுடன் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம்.